ஹலோ மீடியா ஃபேமிலி நாம நீ பார்க்க போட்டு ஹைவன் கோட்லி மேங் ஹாவல்ல சீசனோட எபிசோட் 9 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன வீடியோ பார்த்து இந்த வீடியோ அங்கே பார்க்கறது உங்களுக்கு நல்லா எப்படியும் ரெண்டு எபிசோட் நல்லா இருக்க போது. சரி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டேரக்டர் போகலாம். எபிசோட் ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ படம் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டும் மச்சான் எனக்கு மட்டும் மச்சா பொண்ணு டைப் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போ இப்போ அழகான பொண்ணு கடிக்கிறாங்க ஹீரோ டைப் அப்புறம் ஹீரோ அதே பேர் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் பொண்ணு பண்ண சுட்டிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் வேலை பொழப்பு ஏதாச்சும் இல்லையா, உனக்கு சொல்லி மீரா சொல்லப்படி பின்னா ரெண்டு பொண்ணுங்களும் ஏன் அங்கே பாட்டியா ரெண்டு பசங்க ஒன்னா சேர்ந்து பணம் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க பேசிக்க போய் இன்னும் பொண்ணும் வானவில்லா இருக்க அப்புறம் சொல்றாங்க ரெண்டு பேர் பணம் பண்ண வானவில்லாடா. நம்ம ஹீரோவும் யார் ஃபர்ஸ்ட் அவங்க எமோஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அவங்க இன்னொருத்தருக்கு என்னைக்கு அடிமையோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பொண்ணு பின்னாடி நாயாட்டம் சொல்லாம நீ உன் சுய மரியாதையோட இருந்து நீ ஒன்னையும் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எல்லா பொண்ணும் ஒம்மனை சுட்டுவாங்க. எனக்கு ஒரு மேன் அவனோட பணத்தை பொண்ணுங்க மேன் சொல்ல பண்ணுவான். ஆனால் உண்மையான மேன் எனக்கு அவனோட வெல்த்தை வச்சு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்படியே அவனா ஃப்ரெண்டும் ஹீரோ சொல்ல கேட்டுக்கிட்டே மாஸ்டர் மீனியா மாஸ்டர் சொல்லி தரணும் லோ பண்ண ஹீரோ கேட்கப்படும் ஹீரோவா டே கையை ஒரு பின்னாக்க பொண்ணு தப்பா நினைச்சிருக்காங்க சொல்லப்படும் ஹீரோவா சரி நான் உனக்கு என்ன சொல்லி தரீங்க சொல்லித்தர ஒண்ணுமே இல்லை. அதோட யார் வாழ்க்கை நீ ஓச்சு பாடுறேன் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு என்ன தெரிய போறீங்க என்ன கஷ்டம் ஹீரோ அவன் பல கஷ்டப்பட்டு ஓச்சிட்டு இருக்கப்படியே ஏன்னா நீங்க கஷ்டப்படுறீங்களா அதான் நம்பூர் மாசம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ பட்டு சொல்ல அப்படியே படம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டும் மச்சான் அவங்க கூட பேசினால்தான் மச்சான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லி இருக்கப்படி நம்ம ஹீரோ மச்சான் நீ எனக்கு ஒரு முடிவு பண்ணுடா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் மட்டும் போடுறாடா நீ லைஃப்ல பண்ணக்கூடிய பெரிய முடிவு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்படி ஃப்ரெண்டோ சேர்றா இருக்கா ஃபோன் பண்ண ஃப்ரெண்டு கேட்கப்படும். அங்கே போயிட்டு ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே பற்றி அவங்க ரெண்டு பேரும் அழகான கப்புள்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சங்கட்டமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் போக போறியே இப்போ நான் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டே போவான். அப்படியே கொஞ்சம் கழிச்சு அதே சினிமா தேட்டர் காமிச்சா நம்ம யூகே இருக்காங்க. அவங்களும் இன்னும் சினிமா லேட்டாக அவங்க சொல்லி பார்த்துருக்க பின்னாடி பையன் நீங்கள் ரொம்ப நேரமா இங்கே இருக்கீங்க யாருக்காச்சும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா சொல்லி அவங்க பையன் கேட்டு நம்ம அதெல்லாம் பரவாயில்ல சொல்லி நம்ம யூகே சொல்கிறாங்க. அவனும் வேணுமா என்ன அவங்க வீச்சை சேர்த்துங்களே மிஸ் கேட்க போய் அவங்களும் பரவாயில்ல சொல்லி பேசிருக்க போய் நம்ம ஹீரோ பின்னாடி கூப்பிட்டு தம்பி இப்பெல்லாம் பொண்ணை எல்லாம் பேசக்கூடாது சொல்லி நான் எப்படி சொல்லிட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ யூகே சவுட்டுலாம் போட்டு ஹீரோ கையை வச்சு நீங்க என் கூட தனியா பேச முடியுமா சொல்லி அவனுக்கு ஹீரோ கேட்க பார்த்து அவனு இல்லை எப்போ உட்காம போய் யூகே சை செய்யறாங்க அதை போட்டு அவனையும் சாக்காதான். நம்ம ஹீரோ லவிஸ் அனிமி பார்த்துப்போம் போல எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பார்த்து காமிச்சாங்க பார்த்துலயும் ஒருத்தர் மிசைல காலையே உடச்சு சொல்லி கொடுறான். அதை பார்த்து நம்ம யூகியும் பார்த்துட்டு இருக்கப்படியும் ஹீரோ சைல பார்த்தா ஹீரோ செல் நோண்டி இருக்க பார்த்து அவங்களும் இன்னும் அவங்க பணம் பிடிக்கல நீங்க செல் நோண்டி இருக்கீங்க அப்புறம் ஹீரோவும் அல்ல கொஞ்சம் பிசினஸ் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன பணமும் வெல்ட்டும் நமக்கு ஸ்கில்ஸ் டேலண்ட்ஸ் இருந்தாலும் அதை அடியாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் அது மட்டும் இல்ல ஓண்டி கத்துக்க சின்ன வயசுல இவ்வளவு பாடுபட்டுக்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் ஆனா அதனாலேயே அவர் சின்ன வயசா அவர் என்ஜாய் பண்ண போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படிப்பட்ட ஒரு டைம் நான் தேவையில்லாம இப்படி பணம் பார்க்க கூட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னொரு பண்ணு சொல்லி அவங்களும் ஹீரோவை பார்க்கும் கையை பிடிச்சி அழுந்துட்டு இருக்கிற பார்த்து நம்ம ஹீரோ நம்ம ஃபைட்டிங் பார்த்துருக்கு எதுக்கு தேவை அழுந்துருக்கான் சொல்லி நம்ம ஹீரோ புரியாம முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு படம் முடிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேர் வெளில அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு நம்ம யூகிக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல போய் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு ஃபோனை போட்டோன்னா மச்சான் கரெக்டான டைம்ல போட்டுருக்கா நீ தானே ஃப்ரெண்டு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோவும் நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு புரியாம நினைச்சிருக்கான். நம்ம ஹீரோவும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிரச்சனை நினைச்சு அதுக்காக நான் போறேன் சொல்ல போய் யூகியும் எல்லாம் பரவாயில்ல எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுவும் படம் பத்தி ரொம்ப பிடிச்சி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ போக போறேன் அவங்களும் என்னடா இவர் பெரிய பணக்கார எட்டு பையனா இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லி அவங்க ஹீரோ பற்றி நினைச்சிட்டு இருக்காங்க. சந்தேகமே இல்லை நான் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஹீரோ சொல்லியிருக்க போய் அடுத்த பொண்ணுக்கு ஹீரோ மெஞ்சே போடுறான் வர படத்துக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த மாதிரி தலைவலி பிடிச்சவெல்லாம் பண்ணக்கூட நம்ம ஹீரோ வச்சிருக்க சின்னவன் கூப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம சிஎம் வரோம் நான் அழகா இருக்காங்க கேட்கப்ப ஹீரோ அந்த அழகிய மங்கி எவ்வளோ அழகுன்னு அவங்க எந்த ட்ரெஸ் போட்டு செம்ம அழகா இருக்காங்க சொல்லி ஹீரோ வச்சுட்டு இருக்க போய் நம்ம சியாவும் என்னாச்சு நம்ம பொண்ணு கேட்கலாம் ஹீரோ சரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நான் வெறும் படத்தை பார்க்குறவரும் பட்டியிருக்கிற அடுத்த ஸ்டெப்பினை எடுத்துக்குன்னு சொல்லி ஹீரோ வச்சிருக்க போய் படம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்புறம் சியாவும் நீங்கள் ரொம்ப லைட் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டாங்க சினிமா சியாவும் பாய் சொல்லிட்டு போகிறேன் ஹீரோ அவங்களுக்கு நான் அவன்மா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்க வட்டது ஹீரோ கேட்க அவங்களும் சரி உங்க வெக்கப்படுத்தி சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு பட்டு குளிச்சிருக்கப்படியே அவங்களும் இன்னைக்கு என் மூளைக்கு என்னடா ஆச்சு நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ கூட்டு பட்டி வச்சிருக்கப்படியே அதுக்கப்புறம் அவங்களும் நான் இப்போ எனக்கு தண்ணி ஒரு துணியை அதுக்கப்புறம் லைட் ஆச்சு நான் அதுக்கப்புறம் வீட்டிலேயே தங்கிக்கிறேன் சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் ஐயோ அதெல்லாம் ஒட்டிக்க மாட்டேன் ஆனால் சின்ன ரெக்வஸ்ட் எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் நிச்சயமா நான் அவருக்கு பண்ணுவேன் சொல்லி அவங்களும் வீரை வச்சிருக்க போய் சைடில் பட்ட டிக்கெட் இருக்கு அதை பட்ட அவங்களும் ஏன்னா சின்ன ஒன்று பொண்ணுங்கிட்ட படத்துக்கு போயிருக்கானா சொல்லி அவங்களும் அப்படின்னு சொல்ல போறீங்க நம்ம ஹீரோவும் குளிச்சு வந்துடுறேன். நம்ம ஹீரோவும் என்ன பார்க்க போறோம் ஹீரோ டிக்கெட்டை அவன் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சோன்னே அவங்களும்
இன்னைக்கு ஏன் உன்கிட்ட 4 படம் பார்க்க டிக்கெட்ஸ் இருக்கு. நீ நான் படம் பார்க்கக்கூடிய அடிக்ட் இல்லாட்டி நீ மற்ற பொண்ணு கூட படம் பார்த்திருக்கேன். இதுக்கு நீ நான் கூட்டப்ப நீ ஓச்சிட்டு இருந்தியா? அது மட்டும் இல்லாம நேற்று நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு நீ ஃப்ரீயா பார்த்து வந்துருக்கலாம் சொல்லி அவங்க சொல்லி கூட ஹீரோ நான் சொல்ல வைக்காம சொல்லுவேன். நீ எமோஷனல் விழுந்திருக்கேன் சொல்லி அவங்களும் வீட்டை விட்டு வெளில போய் சொல்லி ஹீரோ அப்படி சொல்றாங்க. ஹீரோவும் நான் இதுக்குன்னா இந்த மட்டும் பொண்ணு திட்டு வாங்கி ரொம்ப நல்லா ஆச்சு சொல்லி ஹீரோ விட்டத்தனமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோ சரி நம்ம இப்போ ஜோக்கர் யூஸ் பண்ண சொல்லி ஹீரோவும் வேணும் டிக்கெட்டை வச்சு நான் இப்போ நீங்க எதை போட சொல்லி ஹீரோ சொல்லப்படி அவங்களும் கோவத்தில் மீறப்பட்டு கட்ட ஹீரோவும் அப்போ சரி நாங்க என் ஃப்ரெண்டுக்கும் படம் பார்ப்பேன் வேணும் அவன் டிக்கெட்டுன்னு சொல்லி மீரோ ஃபோன் போட்டு அப்படி என் ஃப்ரெண்டும் வந்து ஏன்டா இப்போ ஃபோன் போட்டு அவங்களும் நான் சிஓ பேசுறேன் நீங்க இன்னைக்கு உங்க சின்ன படம் பார்க்க வந்துட்டேன் கேட்கப்படாம நினைக்க ஒரு பொண்ணுகிட்ட படம் பார்க்க போலாமா கேட்டிருந்தேன். ஆனா அந்த பொண்ணு வேணா சொன்னால என் கம்பெனி தடக்க என் ஃப்ரெண்டு என் கூட வந்துட்டான். சரி என்ன பொண்ணு வாய்ஸ் கேட்க சொல்லி மச்சா நீ மச்ச பொண்ணு கூட பண்ற அப்படி சொல்லி அவனும் இன்னத்துல ஒரு பொண்ணு கூட ஹீரோ பண்றான்னு சொல்லி அவங்க கடை சாக்கா அப்புறம் சரி உங்க டைம் மனுஷங்க சொல்லி அவங்களும் போனை கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் அவ்வளோ நான் தப்பு பண்ணிச்சுன்னா கூட இது இவ்வளோ பிளான் என்ன பண்ண சொல்லி அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போக அதோ ஃப்ரெண்டு இப்போ லியோ வச்சு ஹீரோ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட்ட பொண்ணு வந்து நம்ம சிஓஓ கிளாஸ்ல அவங்க ஃபோனை போட்டு இன்னைக்கு நீ லியோ பணமா கூப்பிட்டானு கேட்க போறேன். ஆமா கூப்பிட்டு ஆனா நான் போனா சொல்லிட்டேன். ஆனா அவனோட ஆன்சமா அவன்கிட்ட வந்து ஃபேரி கால கூட்டிட்டு போனா சொல்லி அவங்களும் சொல்லப்படியே நம்ம ஹீரோ இன்னும் ஏதாச்சும் ஆட வேணுமா கேட்க போறேன். அவங்களும் நான் சொல்ல போறேன் நீங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போய் அவங்களும் என்ன மனுச்சு நான் பண்ணது சொல்லி அவங்க அழுதுகிட்டே ஹீரோ பார்க்க போறேன். ஹீரோ கடை சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோ வெளில போயிட்டு நல்ல வேலை நீங்க மாற்றி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன்டா இனிமே இப்படிலாம் விளையாண்டுருக்க சொல்லி ஹீரோவும் விளையாண்டு சொல்லிட்டு இருக்கேன். இதோட நம்ம எந்த கடை போட்டலாம். அது மட்டும் நம்ம அடுத்த எபிசோட்ல வெத்தமா சம்பவம் இருக்கு. அது மறக்காம பாத்துருங்க. அது மட்டும் டைம் வேளாம பேசி நம்ம வீணாக்காம டேரக்டா எந்த கடை போட்டலாமா. நான் உங்க விஹெச் நீ பார்த்து விஹெச் வாய்ஸ் சியோ டேக் பை அடுத்த வெளில சந்திக்கலாம்.